பில்லால வந்து அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து அஜித் சாரை வந்து அந்த மாதிரி ஃபேன்ஸ் பார்த்ததே கிடையாது. இந்த படத்துல வந்து விஷ்ணுவர்தன் எங்களுக்கு நரேட் பண்ணும்போது சொன்னாரு, எனக்கு ஐ வாண்ட் டு ஷோ த ஃபில்ம் இன் My name is Billa. You won't see any bright colors, anything anywhere. பில்லாவோட போர்ஷன்ஸ்ல கம்ப்ளீட் black and white. என்கிட்ட சொல்லியிருந்தாரு அது இந்த போர்ஷன் ஃபுல்லாவே பில்லாக்கு அப்புறம் இந்த மனுஷன் வேற எப்படிடா காட்ட முடியும்னு வந்து எல்லாரும் ஒரு விஷயம் தப்ப வந்து கோட் ஷூட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஷாருக் கான் சார் அஜித் சார் காம்போங்கிறது வந்து நிறைய பேருக்கு இந்த படம் தெரியாம கூட இருக்கும். பட் உங்களுக்கு ரெண்டாவது படம் 2 பிக் ஸ்டார்ஸ் வச்சு பண்றீங்க, அதுக்கு நம்ம காஸ்டியூம் டிசைன் பண்றோம் போது the people adore them and then they want to wear something just to connect with them, relate with them. That's it gives them a very good feeling. Yeah, so அதனால I asked them to இங்கே என்னெல்லாம் மார்க்கெட்ல இருக்கோ இதுல இருக்கோ சவுகார்பேட்ல இப்போ என்ன இருக்கோ then we tried sourcing. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி ஃபேன்ஸ் வெயிட் பண்றது ஆஃப்டர் புனிதுக்கு அப்புறம் கிராமஸ் தான் இருக்கு. ஃபுல் படம் we shot in half. இது வரைக்கும் நாங்க இந்தியால ஷூட்டே பண்ணல. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you. நான் வந்து போட்டோஸ் காட்டுறேன். ஓகே மேம். ஸோ அசோகா எவர்கிரீன் பிக் Yes. ஷாருக் கான் சார் அஜித் சார் காம்போங்கிறது வந்து நிறைய பேருக்கு இந்த படம் தெரியாம கூட இருக்கும். பட் உங்களுக்கு ரெண்டாவது படம் 2 பிக் ஸ்டார்ஸ் வச்சு பண்றீங்க, அதுக்கு நம்ம காஸ்டியூம் டிசைன் பண்றோம் போது அதுவுமே வந்து நார்மல் காஸ்டியூம்ஸ் இல்லை, கொஞ்சம் அந்த ஏஷியன் பீரியட் டைம்ஸ் போது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அவ்வளோ சின்ன வயசுல? அதுல வந்துட்டு நான் ஆக்சுவலி சார் 2-3 அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தாரு. சந்தோஷ் சார் வந்து 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் பண்ணாரு. ஸோ நாங்கள் ஏடியா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த படத்துக்கு கம்ப்ளீட் ரிசர்ச் ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு நான் ரிசர்ச் பீரியட் ரிசர்ச் அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு புக்கு மாதிரியே எனக்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் புக்கு மாதிரி கனிமரா லைப்ரரியில ரொம்ப கண்டென்ட் இருந்துச்சு. ஆனால் அப்பவே புக்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, மெயின்டைனே பண்ணல. பட் தே ஹேட் வெரி வெரி நைஸ் புக்ஸ் ஆன் பீரியட் காஸ்டியூம்ஸ். அதுக்கப்புறம் அதுலேருந்து எழுதின டீட்டெயில்ஸ் அண்ட் ஆல் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸ். ஸோ அதை வச்சுட்டு நானே ஒரு புக் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதை சார் கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். பிகாஸ் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நோ, ஸோ வி டூயிங் ரிசர்ச். ஸோ தென் அவர் தான் சொன்னார், இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நீயே பண்ணிட்டு, ஏன்னா இது இவ்வளோ டீட்டெயில்ஸ் வேறு யாருக்கு தெரிய போகுது. நான் பயந்துட்டே இருந்தேன் ஆக்சுவலாக. I was hardly 20-21 கூட தான் அப்பதான் இருக்கும். So I keep telling my son, நீனும் ஒண்ணுமே பண்ணல, நான் அசோகா பண்ணேன். நான் வயசுல என்ன பண்ண தெரியுமாடா அப்படினு. ஆமா, நான் வேலை பண்ணிட்டே இருந்தேன், என்ன இன்னும் பண்ணாம இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருப்பேன் அவரை. So that was the first film. Sir gave me a lot of confidence. Okay. And he said no problem, நம்மள இருக்கோம்ல, we'll just take care of you, you don't have to worry, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு he made me work on the film. So ஷாருக் கான் சார் அஜித் சார்லாம் ஷாருக் சார் வந்துட்டு he'll make you feel so comfortable. He's very very he'll make you feel heard, seen, ellame, like he'll make whoever it is in the set. So I was not, it never felt like, and I was working with their company only, their own production. So adanal I never felt like it is an outside film. So we gave all our heart for the film. ஸோ இந்த படத்துல இருந்தா ஒரு பயங்கரமான காம்போ வேற உருவாச்சு, நீங்க அஜித் சார். ஆமா, விஷ்ணு எங்க 2 பேரையும் அப்பதான் அவரு மீட் பண்ணாரு. அங்கதான் விஷ்ணு வாஸ் அசோசியேட் டைரக்டர் on the film and I was doing the costumes. So நாங்க ஆக்சுவலா அந்த இயர்ல தான் நாங்க 2000. So we met at that time. So, but he was always in touch with both of us. Appapukku pesvaru, not only with us, I think he's always in touch with everybody who has worked on the film. He's a very warm person. Nama edavadhu everybody would have told you that. Like, he will make sure everybody is comfortable and even now my assistants and all that, he will still be like okay va ella appapukku text பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. So he's always been like that. So அந்த மாதிரி தான் I used to meet, நான் காஸ்டியூம்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஏதோ படத்துக்குலாம் கூட அவரை மீட் பண்ணேன். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் we were there in Bombay. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பட்டியலுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு நாள் he asked me for that Billa. So I think Billa was the first film I did costumes for him also. Okay. In Tamil. அதுக்கப்புறமா I've been doing a lot. அதுக்கப்புறம் சரவடியே எத்தனை படங்கள். Okay. So next பில்லால வந்து அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து அஜித் சாரை வந்து அந்த மாதிரி ஃபேன்ஸ் பார்த்ததே கிடையாது. ட்ரமெண்டஸாக இருப்பார், ஒவ்வொரு லுக்கும் அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும். அவர் பிளாக்ல வந்தாலும் சரி, ஒயிட்ல வந்தாருன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்னோலேருந்து வர ஒரு
டைகர் மாதிரி இருக்கும். அந்த ஒயிட் டைகர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஃபீல் அந்த ஜாக்வால் வந்து இறங்கி வர ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். பிளாக் போட்டார்னா அதில் அவ்வளோ கிளாஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் ஆக்டர் அஜித் சாருங்கிற டேர்மே வந்து இந்த படத்துல தான் வந்துச்சு. எப்படி இருந்துச்சு அந்த படத்துக்கான ஒர்க்? ஏன்னா தமிழ் பில்லா பார்த்துருக்கும், பழைய வெர்ஷன் பில்லா, அதுல இருந்து டோட்டல் கான்ட்ராஸ்ட் இந்த படம். ஆமா, ஏன்னா இந்த படத்துல வந்து விஷ்ணுவர்தன் எங்களுக்கு நரேட் பண்ணும்போது சொன்னாரு, எனக்கு ஐ வாண்ட் டு ஷோ த ஃபில்ம் இன் ஆல்மோஸ்ட் லைக் அ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் வெரி ஸ்டைலைஸ்ட். ஸோ அந்த ஏன்னா பிகாஸ் ஹீஸ் அ கேங்ஸ்டர் ஃப்ரம் மலேசியா, சிங்கப்பூர், அந்த ஜோன்ல இருக்கணும். ஸோ அந்த அப்போ அங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இதுல எப்படி இருப்பாங்க, தட் ஹோல் ரிச்னஸ் அண்ட் எவ்ரிதிங் ஹேஸ் டு பி ஆன் த ஃப்ரேம் ஆல்சோ. இந்த ஃப்ரேம்லேயும் அது தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால டிரான்ஸ்லேட்டட் ஹஸ் டு பி டிரான்ஸ்லேட்டட் ஆன் த ஃப்ரேம். ஸோ அண்ட் ஸோ நீரவும் வந்துட்டு அதான் they decided when they both decided, Neerav and Vishnu decided that they wanted to do it in black and white. Then I started sourcing the things which are only blacks and whites. So either it'll almost be like a film which little bit of desat panna film மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாவே. அதனால you won't see any bright colors, anything anywhere. ரைட்டாவே இருக்காது. அது ப்ளூ ஷர்ட்ஸ், ப்ளூ ஷர்ட் நிறைய இருக்கிற மாதிரி படங்கள் இருக்கும். அவரோட அந்த டெம்ப்ளேட் சொல்றாங்க. ப்ளூ இல்ல, வெறும் black white தான். ப்ளூ கூட நாங்க அவ்வளவா யூஸ் இல்ல. black white browns வந்துட்டு ஒரே ஒரு அந்த சேவல் கொடி பாட்டுல அது மட்டும் தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லான. ஆமா, அது மட்டும் தான் ஒரு கலர்ஃபுல்லான சாங் as a song. otherwise நாங்க எதுமே யூஸ் பண்ணல. especially அவர் அந்த பில்லாவோட போர்ஷன்ஸ்ல கம்ப்ளீட் black and actually என்கிட்ட சொல்லிருந்தாரு, அது இந்த போர்ஷன் ஃபுல்லாவே black and whiteல ரிலீஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. என்ன சார் சொல்றீங்க? அப்பவே அந்த மாதிரி தான். இல்ல, எனக்கு அந்த மாதிரி தாட் இருந்துச்சு, ஃபுல்லா black and whiteல ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பில்லா ரிலீஸ் ஆனப்ப தியேட்டர்லயே பார்க்கலன்னு சொல்லிட்டாரு அவர். ஆமா, பயம். அவர் எப்பவுமே பார்க்க மாட்டாரு படத்தை. அது முடிச்சதுக்கு அப்புறம் பயந்துட்டே இருப்பாரு. அவர் வந்து எல்லாரும் ஹலோ சொல்லிட்டு ஓடியே போயிடுவாரு. I think all of us have that thing, like once your thing is out இல்ல, அதுக்கு அப்புறம் you are scared that you don't want to know anything, you put all your efforts. Actually அது நடந்துச்சு. ரிலீஸ் அப்ப சார் போட்டோ எடுத்து போட்டுருந்தார். அப்படியே ஆமா, தியேட்டர் ரெஸ்பான்ஸ் ஆமா, ரெஸ்பான்ஸ் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் போட்டோ எடுத்து போட்டாரு. ஆமா, ஓகே, அது நடந்துச்சு கன்ஃபார்மா. ஓகே, சோ அதான் நான் சொன்ன அந்த பில்லா ஒயிட் வெரி நைஸ். லாட் ஆஃப் ஒரே ஒரு ஒயிட் தான் போட்டுப்பாரு. ஆனா அது ரொம்ப பேரு திருப்பி அது they all liked him so much. So நாங்க ஒரு சாங் ஷூட் பண்ணும்போது then we did white. Correct, சாங் ஷூட் பண்ணும்போது then we decided we should do one white because that white was looking so nice on the sequence, beach sequenceல ஒரு கத்தி வச்சு. ஆமா அந்த செஸ் போர்ட் ஆடுற scene that was really nice. So அதனால திருப்பி white. Okay, so சொல்லவே வேணாம், ஆரம்பம். பில்லாக்கு அப்புறம் இந்த மனுஷன் வேற எப்படிடா காட்ட முடியும்னு வந்து எல்லாரும் ஒரு விஷயம் தப்ப வந்து கோட் ஷூட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு டிஷர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணது இருக்குல்ல. இந்த பிளாக் டிஷர்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாக் ஒன்று போட்டிருப்பாரு, இந்த க்ரீன் என் பர்சனல் ஃபேவரட் இது ஒன்று. பட் இந்த ஸ்கார்ஃப் இந்த டைப் ஆஃப் இது. ஸோ இந்த படத்துக்கு பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் we wanted to avoid suits because we already work repeat ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, suits வேணான்னு டிசைட் பண்ணியாச்சு. So then what can we wear அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே பண்ணிட்டே இருக்கும்போது then we decided that v-neck t-shirts or broad t-shirts because he has a very broad shoulder. So he has a very broad shoulder. So Vishnu was also saying he looks really nice when something very thin. He was also working out a lot during this film. So it was கொஞ்சம் weight போட்டுருந்தாங்க. ஆனா through the process of the film he started losing a lot of weight and he started becoming very fit but he had an accident in between, so he couldn't continue. But otherwise he was losing a lot of weight and so we thought it was nice that we can give something very thin, or a single layer, romba layer lam panama, it will make him very comfortable, look very comfortable. So we had this. Okay, ஆக்சுவலி இந்த படத்தோட டீசர் வந்தப்போ வந்து படத்தோட பேரே வைக்கல, டைட்டில் இன்னும் வைக்கலன்னு சொல்லிட்டு அஜித் சார் ஸ்வாகா சொல்றதே அப்போ வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர் ஆச்சு. அந்த லுக்குமே அந்த பைக்ல ஒரு ஷாப் ஒரு பிளேசஸ் ஒன்று போட்டு வருவார், வைன்னு போட்டு சரியா வருவாரு. அது வந்து அதுவுமே வந்து பில்லால இருந்து டோட்டல் கான்ட்ராஸ்ட். Yeah, because that is a very he comes like a business person, like, so that is a very different kind of a look. Even if it's a suit, it depends on what kind of a suit you're wearing, where you're wearing it. அது டெக்ஸ்சர் கொஞ்சம் வேற மாதிரி. Yeah, texture வேற மாதிரி இருக்கும். அது more like a formal suit அது actually. ஓகே, வேதாளம் பண்ணேன். ஓகே, அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க போல. விஸ்வாசம் பண்ணேன். விஸ்வாசம் லிஸ்ட்ல வீரம்ல ஒண்ணுமே இல்ல, ஒரு ஒயிட் அதுதான். பட் எனக்கு அதான் ஒண்ணுமே இல்ல அது பண்றதுக்கே எனக்கு அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல. ஓகே, சோ வந்து இந்த லுக்குமே வந்து அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா
நீங்க தான் நீங்க அவரை மலேசியா டானாவும் காட்ட முடியும், மும்பைல இருக்கிற ஒரு டானாவும் காட்ட முடியும். ரெண்டும் டிஃப்ரெண்ட் லுக். பட் இது வந்து எப்படி பண்ணீங்க? It is so cool. Actually, our இன்னொரு லுக் வேணும்னு இது பண்ணிட்டே இருந்தபோது we were thinking what we should do, எல்லாம் பண்ணணும். So one thing I was very sure is the song was also very nice. அவங்க அலுமா டோலுமா பயங்கர ஹிட். ஆமா, song was really nice. அது கரெக்டா அந்த கேரக்டர் அப்படியே இது போகும்போதே it was this costume தான் தேவைப்பட்டுச்சு. அதனால we tried kurtas. We thought I'll give him some short kurta with இது மாதிரி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு. And then I wanted something which is very locally available. So that is always I look for things like that because his fans who can pick it up immediately on the first day and wear it because that's something they all like to do. That is that they are a lot of here. They're all like really big stars, and then the people adore them, and then they want to wear something just to connect with them, relate to them. That's small. It gives them a very good feeling. So அதனால I asked them to இங்க இருந்து என்னெல்லாம் மார்க்கெட்ல இப்போ இதுல இருக்கோ சவுகார்பேட்ல இப்போ என்ன இருக்கோ then we tried sourcing what was in and then அதை வச்சு நம்ம இது பண்ணேன். நான் இங்க இதுல பாரிஸ்ல என்ன இருந்தது என்னன்னு பார்த்துட்டு I wanted it very local so that everybody were wearing அந்த rings போட்டுருப்பாங்க. ஆமா so it was very easy. ஆமா, எல்லா கைக்கும் எல்லா விரல்லையும் போட்டுருப்பாரு. so எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த டைம்ல பார்க்கிறதுக்கு. சோ மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுல இருந்து எடுத்து எல்லா விரலையும் போட்டுருந்தாரு. சோ அது அப்படியே வந்தது. அந்த செட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு then I said சார் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டேன். என்ன சொன்னாரு அதெல்லாம் போட்டுட்டு? அவர் யூஷுவலா ட்ரை பண்ணி பார்ப்பாரு. sometimes if he's comfortable then he will tell us no it's nice but if he's not ஐயோ எனக்கு it doesn't relate to me but I think in that time that hearing that song and they were all in the zone, the same zone. So we were like okay, we'll try it and wear it and it looked very nice. Kalyan master also was there. Yeah. Shiva sir also, they all liked it. So he was like okay, if you guys are all okay now. Okay. இந்த லுக் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த டாக்ஸி டிரைவர் காஸ்டியூம்ஸ் போட்டிருப்பாரு. அந்த Black bunny ஆமா, சிம்பிள் பட் டெரிஃபிக்கா இருந்துச்சு அது தியேட்டர்ல. அது எதிர்பார்த்தீங்களா அந்த அளவுக்கு அந்த சீனை மக்கள் கொண்டாடுவாங்க? அந்த நிறைய பேர் Black t-shirt போ அப்ப அந்த ட்ரெண்ட் உருவாச்சு நம்ம திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அதெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ண மாட்டோம். பட் certain things like what I told you, அந்த ring அதெல்லாம் இல்ல, it will be just be I was thinking it will be fun for people to wear it on the when the release happens. அவ்வளவுதான். அதுக்கு அப்புறமா ஏதாவது இருந்தா எலிமெண்ட் இருந்தா they will pick it up. அதுக்காக I will keep something but you never expect you never know what will work, what will not work. எதுவுமே தெரியாது நமக்கு. Sometimes நம்ம ரொம்ப work ஆகும்னு நினைச்சிருப்போம், ஆனா அது ஒண்ணு நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஸ்மால் டீடைல்ஸ் அப்படிதான் இருக்கா? ரொம்ப ஒர்க் பண்ணி நோட்டீஸ் ஆகாம இருக்குது இல்ல எனக்கு தெரியல. பட் ஆனா always it surprised me but small things பயங்கர பெரியசா இது கொண்டாடுவாங்க. So like I think Vivegam I did so much of work. But more than that work for me Viswasam was they were all talking about it. That's 9 sarees and everybody it became like one big இது மாதிரி எல்லாரும் they started wearing that. Almost all the stores had the check sarees and it was a big this thing for me. So I never expected that saree to become so big. அந்த மாதிரி சொல்றேன். Like first day after Viswasam itself people started texting me. I think it's a Pongal release. Yes. So Pongal release அதனால எல்லாரும் காலையில இருந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க, இந்த saree ரொம்ப நல்லா இருக்காங்க. And particularly one saree which I didn't even think will be so big. Like I think it was a pink and a purple checks in the yes அந்த ஒரு தலையில ஒரு இது வச்சிட்டு வருவாங்க நினைக்கிறேன். yes அந்த ஷாட் தான் நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும் அது. Everybody were asking for எனக்கு நமக்கு தெரியாது இதான் நயன்தாரா சாரினே கேட்டு வாங்குனாங்க. எஸ் அதுதான் சொல்றேன். அந்த காலத்துல அப்படியே I think around 6000 sarees were printed. அந்த மாதிரிலாம் பயங்கர it was certain things you don't know it's going to be so விஸ்வாசம். Again Vivegam sorry ma'am. No problem. விவேகம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த டீசர் ஆகட்டும் அந்த கேமோஃப்ளாக் போட்டு வருவார், அந்த ஆர்மி ஷர்ட் போட்டு. அதுல ஒரு போட்டோ இருக்கும், கீழே ஆர்மி பேண்ட் போட்டுருப்பாரு, மேல ஒரு Black t-shirt ஒன்று போட்டு இப்படி கை கட்டி வச்சு அது போஸ்ட் கொடுத்துருக்கோம். ட்ரெமெண்டஸா இருக்கும். இந்த படத்துல ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? ஒரு ஒயிட் கலர் யூஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு ஃபுல் ஒயிட். ரொம்ப எனக்கு பல்கேரியா சர்பியா அந்த மாதிரி போர்ஷன்ஸ் அங்கதான் ஷூட் பண்ணாங்க இது ஃபுல்லாவே. ஸோ இட் வாஸ் அதுதான் as I told you before இந்த படத்துக்கும் that production was handled by my cousins. ஸோ அதனால சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவங்க மாமா ஆக்சுவலாக
ஸோ அவருனால they were very particular. They gave me a very good budget for this film. They were very particular. It has to look very upmarket and nice எல்லாமே. So everything we bought there. Okay. எல்லாமே அங்க வாங்குனோம். எல்லாமே வந்துட்டு he tried out all the clothes. Not only for him. I got a good opportunity to work on. I did the whole film for this film. Okay. ஆனா எல்லா ஸ்மால் கேரக்டர்ல இருந்து எல்லா என்ன சின்னதோ பெருசு அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸே இல்லாம everybody were actually looking really nice in the film. And this is one of film which I've worked a lot on. I put a lot of effort in. Actually, if you see any character நீங்க எடுத்து தனியா எடுத்து பாத்தீங்கன்னா கூட they will look very well groomed. Yeah, very well groomed. கூட அழகா தெரிவாரு. Looking really nice. என்கிட்ட some pictures இருக்கு, நான் அவருக்கு அப்புறமா ஷேர் பண்ணேன், which we did the look test. அவருக்கு ஷேர் பண்ணினேன். அதுக்கு அப்புறமா he was like he looked really nice in everything. So everybody we did a hair cut for them there. We styled them there again. அது மாதிரி it was looking the film is something where it's very close to my heart because I put in a lot of work on this. Okay. Actually இந்த சீனுக்கு முன்னாடி அஜித் வந்து ஒரு black t-shirt போட்டுருப்பாரு, அத டேர் பண்ணி ரிப்பேர் ஆயிரும். ஆமா, ரிப்பேர் வந்துரும். அது வந்து அந்த அளவுக்கு ஒரு t-shirt எப்படி மேம் பண்ண முடியும்? எனக்கு அது ஏன்னா வந்து டக்குன்னு கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் அது எப்படி நீங்க பண்ணீங்க? அது ஏஜ் பண்ணிட்டு அது கரெக்டா ரொம்ப ஏஜ் பண்ணி வச்சிருக்கும் போது லாஸ்ட் at the end of it பண்ண முடியும் நினைக்கிறேன். ஓகே. ட்ரேட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க கேட்க கூடாது. இல்ல நம்ம அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சு இழுத்தா வராது. இல்ல அது ரொம்ப ஏஜ் பண்ணிட்டு இது பண்ணா வரும். ஓகே. Okay. And then we have graphics and everything else also. Okay. But as a costume designer நீங்க அதுக்கு என்ன அளவுக்கு பண்ணீங்க? அது மெயினா அத ஏஜ் பண்ணனும். நம்ம ஏஜ் பண்ணா அது it will look at least maximum however it can look real, it will look real. Okay. So next தான் விஸ்வாசம் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். விஸ்வாசம்ல வந்து அஜித் சார் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு அதுல நான் அயன் மட்டும் தான் பண்ணேன். உங்க ரெண்டு ஃபேவரட் இருக்காங்க, எப்படி விட்டீங்க? இல்ல ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்ல சார்க்கும் ரொம்ப பண்றதுக்கு. சோ அதனால நானும் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அண்ட் லிட்டரலா ஒண்ணுமே இல்ல, வெறும் தோத்தி அண்ட் ஷர்ட் தான். அது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவாரு. And color shirts was there. ஆமா. So I think one of his people, I was just telling them where to get it, but அவங்களே இது பண்ணிட்டாங்க. அவங்க ஸோ நெக்ஸ்ட் படம் வலிமை. ஆக்சுவலி நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணுறீங்களா மேம்? நயன் மேம்க்கும் அஜித் சாருக்கும் நீங்கள் பண்ண காஸ்டியூம்ஸ்லாம் ஒரு புக்காக போடுங்க. அவ்வளோ பண்ணி வச்சிருக்கீங்க. பிளாக் தான், அதே பிளாக் தான், வேற மாதிரி காட்டுற பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி. இந்த போட்டோ வந்தப்ப நிறைய பேர் பில்லா ரெஃபரன்ஸ் பண்ணாங்க. அந்த வெத்தலையை போட்டேன்டி சாங்கோட அதோட இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வலிமை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வலிமை was a very simple outfits actually. பார்த்தா ஒண்ணும் பெருசா. பட் இந்த டெனிம் நல்லா இருக்கும். இந்த டெனிம் ஃபைட் சீன் ப்ளூ அது நல்லா இருக்கும். அது இந்த படத்தோட வர்க் பண்ணப்ப எப்படி இருந்துச்சு? இது ரொம்ப ரியல் ஃபிலிம் மாதிரி தான் அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ ஒன்றும் மேஜரா இதில் எக்ஸப்ட் தட் அந்த பைக்கிங் காஸ்டியூம் அந்த மாதிரி ஏதோ இருந்தது. And then we did a couple of costumes which is not there in the film, but for a photo shoot was looking really interesting. அந்த இதுக்காக தனியா எடுத்தோம் அந்த photo shoot, வலிமை photo shoot காக. But otherwise it was a very simple as a film அப்படின்னு நினைக்கிறேன். Costumes not much. Okay. So துணிவு டெலிபரேட்டா என்னன்னா ஒண்ணு கேட்கணும். எந்தெந்த படத்துல அஜித் சாருக்கு வந்து ஒரு காஸ்டியூம் இருக்கும் நீங்க பண்ண மாட்டீங்க, இது சிமிலரா இருக்கும், இல்ல நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். துணிவுலயும் கிட்டத்தட்ட வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து அஜித் சார் வந்து இந்த ஒரு காஸ்டியூம் தான் இருப்பாரு. பட் ஆனா ட்ரெண்ட் செட்டர் ஆச்சு. அதுதான் நான் சொல்றேன். நம்ம ஒரு sometimes when simple things work very well. So and ரொம்ப நேரத்துக்கு ஒரே இது பார்க்கும்போது it will stay in your mind also, I think, because அந்த படத்தை என்னோட மோஸ்டா என் படம் அந்த காஸ்டியூம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தோட பேர் சொல்லிடுவீங்க, கரெக்டா? சோ அப்பனா then I always work with things which will make you remember the character. It's not about my outfit, it's about the character he plays. இது அஜித் சார் மட்டும் பண்ணீங்களா இல்ல எல்லாருக்கும் பண்ணேன். சோ இதுல எல்லாருக்கும் பண்ண. இதுல வந்துட்டு அந்த என்னன்னா இதுல நாங்க ஒரு பிளாக்கும் ட்ரை பண்ணி பார்த்தோம், லெதர் ஜாக்கெட் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். நீரவ் சார் தான் அதுக்கு கேமராமேன். we tried and we saw which one will work என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். then we felt சார் அப்படிதான் வந்தாங்க அந்த டைம்ல. டி-ஷர்ட் போட்டுட்டு ஷர்ட் போட்டு ஒரு தடவை வந்தாரு. ஸோ நான் சொன்னேன் இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, கேன் வி ட்ரை லைக் திஸ் லுக் கேட்டோம். தென்
we just took it from his own அப்ப வந்து அவர் வந்து இந்த லுக்லயே அவர் வெளிய போல அவர் அந்த லுக்ல தான் இருந்திருக்காரு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அப்பதான் வந்தாரு ஞாபகம் இருக்கு செட்ல நினைக்கிறேன். He came like that and it looked so nice. So I was like maybe we should just do this because it looks very simple and nice. So cargo pants மட்டும், then we got some cargo pants, denim போட்டுனாங்க. But we got cargo pants. இல்ல துணியோட ஆஃப்லைன் ஷூட்ஸ்மே பாத்தீங்கன்னா அவர் இதே காஸ்டியூம் தான் இருந்தாரு. அந்த ஒரு கார்கோ, ஒரு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் அதுலயே இருந்தாரு. So he looked really smart. So அதனால let's not go with the jacket. ஏன்னா we needed a jacket. ஏன்னா நிறைய stunt sequence எல்லாம் இருந்ததுனால we needed a jacket. So அதனால we went with it. Whatever he was wearing, he looked cool and we thought we should keep it அப்படின்னு நினைச்சிட்டோம். சரி ஓகே. அப்படியே நான் அஜித் சாரோடயே முடிச்சிடலாம்னு இருக்கேன். விடாமுயற்சி is full on the desert Mediterranean. It is that full movie I'm doing. So the whole film I'm doing, it is a very interesting premise. I think we should soon see the film. படம் ஏதாவது சீன்ஸ் பாத்தீங்களா? நாங்க அங்க ஷூட்ல இருக்கும்போது பார்த்தது தான். It looks nice. The terrain looks very different, beautiful. I don't think in Tamil cinema அந்த மாதிரி ஒரு terrain பார்த்திருக்க மாட்டோம். It will be nice ன்னு நினைக்கிறேன். The story and everything is very it's very interesting. ஒரு போட்டோ வந்துச்சு த்ரிஷா மேம் உட்கார்ந்து இருக்கும்போது பின்னாடி சார் வந்து black போட்டு கண்ணாடி போட்டுருக்காங்க. ஆமா ஃபேன்ஸ்லாம் தெரிஞ்சிட்டாங்க. அவரே மாத்திட்டு வரும்போது நடந்து வராங்க, எல்லா செட்ல அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே எல்லாரும் வந்துட்டு அவங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் அது சார்ன்னு, ஏன்னா அது அவர் அப்படி பார்த்ததே இல்லைல்ல. ஸோ அவர் நாங்கள் வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அவங்க ட்ரெஸ் முடிச்சுட்டு மேக்கப், நானும் காஸ்டியூமர்ஸு, அவரோட மேக்கப் பர்சன் எல்லாரும் நடந்து வந்துட்டு இருந்தோம். ஹேர் எல்லாருமே வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அவர் நடந்து செட்டுக்கு வரதுக்குள்ளேயும் எல்லாரும் ஐயோ சார் ரொம்ப அழகா இருக்கீங்க சார் அப்படின்லாம் சொல்லிட்டு நோ, பிகாஸ் அவங்க ரொம்ப நாள் ஆச்சுல அந்த மாதிரி பார்த்துட்டு. ஸோ they were like very shocked to see him like that. But he wanted to just go and wash it off. He was like, yo, it doesn't feel like me. Anuji, எனக்கு இது என்ன மாதிரியே இல்லை, நான் போய் இதை வாஷ் பண்ணால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். He just wanted to wash it off. He was just waiting for the shoot to get over. He won't even take it to the hotel. He just washed it there only and he went back. He doesn't, அவருக்கு சுத்தமாக. So sometimes, the director wanted and then it has a back story, flashback in this. So he had to wear, but otherwise he was just waiting to wash it off. கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டோன்னு பாட்டு போட்டு ஃபேன்ஸ்லாம் ஃபயர் விட்டுருந்தாங்க மேம் அந்த அளவுக்கு. ஆமா ஆக்சுவலி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி ஃபேன்ஸ் வெயிட் பண்றது ஆஃப்டர் துணிவுக்கு அப்புறம் விடாமுயற்சி தான் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் நீங்க காஸ்டியூம்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபுல்லா படம் அங்கதான் நடக்குதா? ஃபுல் படம் we shot in Baku. எல்லாமே நாங்க இந்தியா சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்ல இது வரைக்கும். நாங்க இந்தியால ஷூட்டே பண்ணல. அது அஜர்பைஜான் அந்த சைட்ஸ்லயே அங்கே தான் பாக்குலே தான் ஷூட் பண்ணோம் நாங்க. நம்ம ஏதோ விஜய் சேது சார் பேசிட்டு இருக்கும் போது குட் பேட் அக்லி ஷூட்ல இருந்துன்னு வேற சொல்லிட்டீங்க. ஸோ குட் பேட் அக்லி எப்படி போயிட்டு இருக்கு? குட் பேட் அக்லி சூப்பரா போயிட்டு இருக்கு. அவங்க தான் ஆதிக் தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காரு போட்டோஸ். அதுதான் that's a very different look. எனக்கு ரெண்டு படமும் கிட்ட உடனே வருது. பட் ஆனா completely different look on விடாமுயற்சி and it's completely different in this good bad ugly. Actually அந்த ஒரு ஒயிட் பிளேசர்ஸ் போட்டு வந்தப்ப வந்து எல்லாருமே வந்து பில்லா திருப்பி வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்து சொன்னாங்க. பட் அது டிஃபரெண்டா இருக்கு. இந்த ஒயிட் செக்ஷன் டிஃபரெண்டா இருக்கு. completely different. It's even the printed shirt and everything else is very different. அந்த printed shirtsமே இவங்க வேதாளம் ரெஃபரன்ஸ் பண்ணாங்க. உங்களுக்கு புரியுதா? ஃபேன்ஸ் வந்து இத கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. வேதாளம்ல printed shirt அந்த கேங்ஸ்டர் கணேஷ் கரெக்டர் இருக்குல மேம். சோ அதோட ரிசம்பிளன்ஸ் இதுல அந்த கேரக்டர் இது அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாங்க. I don't think anything இது மாதிரி நீங்க இது மாதிரி சார் பார்த்ததே இல்ல நினைக்கிறேன். இந்த மாதிரி சார்க்கே புதுசா இருந்தது. So he was this is something which Adik wanted. It's completely a director's vision and I've given whatever sir is comfortable and avarukku enna pidikudhu enna paathutu and the zone la we have given. So it is completely his இது எந்த இது மாதிரி இதுல வந்து ரெண்டு ஷேட் பாத்துட்டோம் நாங்க பார்த்த வரைக்கும். வேற ஏதாவது மூணாவது ஷேட் நிறைய ஷேட்ஸ்ல வச்சு வராரா காஸ்டியூம்ஸ் வைஸ்? இல்ல நீங்களே பாருங்க. அவர் Adik தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கொடுப்பாரு. நல்ல வந்துரும் படமே. ஓகே சோ ரெண்டு படம் பண்ணிட்டீங்க. அஜித் சார் கூட அஜித் சார் என்ன இன்புட் கொடுத்தாரு? உங்ககிட்ட சொன்னாரா காஸ்டியூம்ஸ் பார்த்துட்டு இல்லம்மா இது சமையா இருக்கு அப்படினு? அவங்க வந்துட்டு யூசுவலா என்ன கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அது மட்டும் சொல்லுவாங்க. He's not too comfortable with very flashy things. So idilla vandu we had given some shirts and idella alla. So adike he was not very sure first.
But then we made it as subtle as I can, and அப்புறமா then he's okay. But Adik is there. He knows how to convince him to wear what he wants. ப்ளீஸ் தல எனக்கு பண்ணது கேட்டுறாரு He's like a total fanboy. So yeah, so he'll do it. ஓகே சோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் மீட்டிங். Thank you so much. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.